வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு எக்ஸாம்பிள் 1.15 வந்து பார்க்க போகிறோம். கொஷின் என்னன்னா, let f be the function f is to n to n. என்னன்னா என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ். be defined by f of x which is equal to 3x plus 2 such that x which represents natural numbers. ஓகேவா? ஸோ இதை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ n to n அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டொமைனும் எனக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் தான், கோடொமைனும் எனக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான். அதுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, f of x which is equal to 3x plus 2 கொடுத்துருக்காங்க. அப்போ டொமைனும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், கோடொமைனும் நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இமேஜஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கோடொமைனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். அதே மாதிரி ப்ரீ இமேஜஸ்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து டொமைனை ரெப்ரசன்ட் பண்ணும். இப்போ வந்து சம்முக்கு போகலாமா? இப்போ வந்து சொல்யூஷன் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து f of x which is equal to என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில், 3x + 2ன்னு கொடுத்துருக்காங்களா? இதை வந்து நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். where the function f which represents natural numbers both domain and codomain. ஃபைன், கரெக்டாக? இப்போ வந்து எனக்கு ஃபர்ஸ்ட், அதாவது 3 சப்டிவிஷன் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன? ஃபைண்ட் த இமேஜஸ் ஆஃப் 1, 2, 3. அப்போ டொமைனோட வேல்யூ 1, 2, 3க்கு நான் கோடொமைன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இமேஜஸ்னால் கோடொமைனை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ ஃபைண்ட் த இமேஜஸ்னால் ஃபைண்ட் த கோடொமைன் அர்த்தம். அப்போ எனக்கு டொமைன் கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து எஃப் ஆஃப் 1 டொமைன் கொடுத்துட்டாங்கன்னா எஃப் ஆஃப் 1 கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 3 இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், +2 which is equal to 3 into 1 என்னது? 3 + 2, அப்போ வந்து 5. ஸோ என்னோட கோடொமைன் வேல்யூ வந்து 5. அடுத்து 2 எழுதுகிறோம், ஏன்னா 1, 2, 3 3க்கு மட்டும் கண்டுபிடிச்சா போதும். அப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ which is equal to 6 + 2. ஓகேவா? 6 + 2 என்னது? எனக்கு 8. கரெக்டாக? அடுத்து எஃப் ஆஃப் 3 இருக்கிற எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். ஸோ 9 + 2, ஸோ வந்து எனக்கு 11. ஸோ எனக்கு வேல்யூஸ் வந்து 3 இமேஜஸ் வந்து கிடச்சிருக்கு. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஃபைண்ட் த இமேஜஸ்னு தானே கேட்டிருக்காங்க. ஸோ த இமேஜஸ் ஆஃப் 1, 2 and 3 are என்னென்ன இருக்கு? 5, 8 and 11 respectively. கரெக்டா? ஸோ இப்போ அடுத்த சப்டிவிஷன் போகலாமா? ஸோ செகண்ட் சப்டிவிஷன் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த ப்ரீ இமேஜஸ் ஆஃப் 29 and 53. இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண ப்ராசஸ்க்கு அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ். ப்ரீ இமேஜஸ் அப்படின்னா டொமைனை ரெப்ரசன்ட் பண்ணும். அப்போ இது ரெண்டும் எனக்கு கோடொமைன் வேல்யூ. நம்மளுக்கு தெரியும் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, f of x which is equal to எனக்கு 3x + 2ன்னு தெரியும். இப்போது இதனுடைய வேல்யூஸ் நம்மளுக்கு இருக்குது. ஸோ இந்த வேல்யூ என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து 3x + 2க்கு 29 இருக்கும்போது என்ன, அதே 3x + 2க்கு எனக்கு 53 இருக்கும்போது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ 3x 29 மைனஸ் +2 அந்த பக்கம் போச்சுன்னா -2. ஸோ 29 - 2 எனக்கு 27. ஸோ x is equal to 27 divided by 3. ஃபைனலி 9 3s are 29, எனக்கு 9ன்னு கிடச்சிருச்சு. ஓகேவா? 9 3s are 27. இப்போ இங்கே 3x which is equal to 53, இந்த 2 அந்த பக்கம் போச்சுன்னா -2. ஸோ 3x 53ல் 2 போச்சுன்னா 51. கரெக்டாக? ஸோ x is equal to 51 divided by 3. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா, எனக்கு 53 எப்படி வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 1 3s are 3, ரிமைனிங் 2 இங்கே போயிடும், அப்போ 17. கரெக்டாக? ஸோ என்னோட ப்ரீ இமேஜஸ் வேல்யூ இங்கே கிடச்சிருச்சு. ஸோ இதை எப்படி நம்ம எழுதுவோம்? ஆல்ரெடி எழுதின மாதிரி தான் எழுதுவோம். ஸோ the pre-images of 29 and 53 are என்னென்ன வேல்யூ இருக்குது? 9ம் 17ம். ஸோ 9 and 17 ரெஸ்பெக்டிவ்லி. கரெக்டாக? ஸோ செகண்ட் ஒன் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து தேர்ட் கொஸ்டின் என்னென்னா, ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். டைப் ஆஃப் ஃபங்க்ஷன்னா 1 to 1, மெனி to 1, இன்டுவா, ஆன்டுவா, அந்த மாதிரி சொல்கிறது தான் டைப் ஆஃப் ஃபங்க்ஷன். இப்போது எனக்கு தெரியும் டொமைன் அண்ட் கோடொமைன், டொமைன் அண்ட் கோடொமைன். கரெக்டாக? கோடொமைன் ரெண்டுமே எனக்கு வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் தான்.
புரியுதா? ஆல்ரெடி நம்ம 1, 2, 3க்கு ஃபஸ்ட்டு பார்ட்லேயே கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்லேயே 1, 2, 3யோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இப்போ வந்து கோடொமைனோட வேல்யூஸ் வந்து டொமைன் வேல்யூஸ் ஆஃப் 1, 2, 3யோட கோடொமைன் வேல்யூஸ் வந்து என்ன அப்படின்னா 5, 8, 11. ஓகே, சிமிலர்லி இதே மாதிரி 4 அந்த மாதிரி ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போனோம்னா டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா என்னோட எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ 3x + 2. ஸோ இந்த எக்ஸ் கிட்ட நான் என்னெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேனோ அது 3யோட மல்டிபிள் ஆகி அடுத்து 2வோட ஆட் ஆகுமா? ஸோ என்னோட ஏரோ டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, ஸோ இங்கே வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து எதுவும் நேம் பண்ணல, நான் டொமைன்னே வச்சுக்கிறேன் 1, 2, 3 எக்ஸட்ரா. ஓகேவா? அதே மாதிரி என்னோட கோடொமைன் கரெக்டாக கோடொமைனோட வேல்யூ வந்து 5, 8, 11 எக்ஸட்ரா. அதே மாதிரி இதுக்கு மேலேயும் நிறைய இருக்குமா? இப்படி இருக்கும்போது எனக்கு 1லேருந்து 5க்கு போகுது, 2லேருந்து 8க்கு போகுது, 3லேருந்து 11க்கு போகுது. இதுதான் என்னோட ஃபங்க்ஷன். கரெக்டாக? அப்போ கோடொமைன் வேல்யூவில் 1, 2, 3, 4, 5க்கு முன்னாடி இருக்க 4 நம்பர்ஸ் காணா, அதே மாதிரி 6, 7 காணா, 9, 10 காணா. அப்போ எனக்கு 2 டிஃப்ரென்ஸ் ஆகிக்கிட்டே வருதா? ஐ மீன் 3 டிஃப்ரென்ஸ் ஆகிக்கிட்டே வருது. 6ம் 7ம் இல்லை 8, 9ம் 10ம் இல்லை 11, அந்த மாதிரி ஒவ்வொன்றா டிஃப்ரென்ஸ் ஆகிக்கிட்டே வருது. ஸோ இது வந்து எக்ஸாக்ட்லி 1-to-1 ஃபங்க்ஷன் தான், பட் ஆன் டு கிடையாது. இது ஒரு 1-to-1. அப்போது எல்லா வேல்யூஸ்க்குமே எனக்கு ஒரு வேல்யூ தான் இருக்கும், மல்டிபிள் வேல்யூஸ் கிடையாது. 1-to-1 ஃபங்க்ஷன். அதே மாதிரி மெனி டு ஒன்னும் கிடையாது, சிங்கிளாக தான் எனக்கு இருக்குது. அதே மாதிரி ஆன் டு அப்படின்னா எனக்கு கோடொமைனில் எதுவுமே மிச்சம் இருக்கக்கூடாது. பட் எனக்கு ஆல்ரெடி 1லேருந்து 4 வரைக்கும் காணா, நடுவில் இருக்க நம்பர்ஸையும் காணா. அப்போ நான் ஆன் டூன்னு சொல்ல முடியாது, இன்டூ தான். இன்டூனா என்ன அப்படின்னா ரேஞ்சும் கோடொமைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதுதான் இன்டூ. சிம்பிளாக சொல்ல போனால் அப்போ எனக்கு ரேஞ்சை விட ஜாஸ்தியாக இருக்கும் கோடொமைன்ஸ். ஸோ ரேஞ்சு நம்பர் ஆஃப் ரேஞ்ச் வேல்யூஸ் வந்து எப்படி இருக்கும்னா நம்பர் ஆஃப் கோடொமைன் வேல்யூஸை விட கம்மியாக இருக்கும். இதுதான் என்னது அப்படின்னா எனக்கு இன்டூ ஃபங்க்ஷன். சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது என்ன நம்ம எடுத்து எழுதிடலாமா? இப்போ இங்கே என்ன எடுத்து எழுதுவோம் நம்ம? சென்ஸ். ஓகே, சென்ஸ் டிஃப்ரெண்ட் elements of n, என்னன்னா என்ன, நேச்சுரல் நம்பர்ஸ், have different images in codomain. கரெக்டா? ஸோ டிஃப்ரெண்ட் டொமைன் பார்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் கோடொமைன் பார்ட் இருக்கு. Hence the function f is என்னன்னு சொல்லிடலாம், 1-to-1 ஃபங்க்ஷன். அதே மாதிரி என்ன இருக்கு அப்படின்னா, பட் the range of f which is equal to 5, 8, 11 etc. is a proper subset of என்னது n, where the codomain of f is also a natural number. புரிஞ்சுதா? ஸோ இதுதான் என்னோட ரேஞ்ச் பார்ட்டு. இது வந்து ப்ராப்பர் சப்செட் ஆஃப் n. அந்த n எதை ரெப்ரசன்ட் பண்ணுறேன் அப்படின்னா கோடொமைன் பார்ட் ஆஃப் எஃப்ஏ ரெப்ரசன்ட் பண்ணுறேன். கரெக்டா? ஸோ என்னோட கோடொமைனுக்குள்ள என்னோட ரேஞ்ச் இருக்குது. அதனால் ஓகே, அதனால் தட் இஸ் f is an into function. ஸோ ஃபைனலாக என்ன எழுதுவோம் அப்படின்னா, thus f is 1-to-1 and into function. ஓகேவா? தெளிவாக ஒவ்வொன்றா சொல்லி தான் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் என்னோட ஃபைனல் பார்ட், என்ன ஃபங்க்ஷன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நல்லா படிக்கட்டும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.